ஹலோ யூஎஸ், வெல்கம் டு மிஸ்டர் வேர்ல்ட். நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இறக்கும் வரைக்கும் நம்மளோட உயிர் இருந்து வருதோ அதே மாதிரி தான் நம்ம கூட நிலாவும் இருந்து வருது. சரியா சொல்லப்போனால் நம்ம எப்படி உயிர் இல்லாட்டி உலகத்தில் வாழ முடியாதோ அதே மாதிரி தான் நிலா இல்லாட்டியும் வாழ முடியாது. ஸோ இப்படிப்பட்ட இந்த நிலா இன்னும் கொஞ்சம் காலத்தில் பூமியை விட்டு தூர போயிருன்னு சொன்னால் நம்புவீங்களா என்ன? ஆனால் என்னத்தான் நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் உண்மை நிலை. ஸோ இப்படிப்பட்ட மூணு பற்றின சுவாரஸ்யமான வீடியோங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு, அதாவது உலகம் உருவாகி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் தேயா என்ற ஒரு கோள் பூமியை இடிக்குது. ஸோ இப்படி இடிக்கிற கோள் பார்த்தீங்கன்னா பீஸாக டெஸ்ட்ராய் ஆகின கோள் திரும்பவும் தனியொரு முழு கோளாக மாறுது. ஆனால் ஆரம்பத்தில் புவியை தாக்கின கோள் நிலா மாதிரி சின்னது கிடையாதான். எக்ஸாக்டாக சொல்ல போனால் இப்போ இருக்கிற மாஸ் கோள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாஸ் கோல்ட சைஸுக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சான். ஸோ புவியில் பட்டு டெஸ்ட்ராய் ஆனதால பல மடங்கு அதோட பருமன் குறைஞ்சி ஒரு நிலாவில் 2 நிலா புவியை சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே காலம் போக போக 2-3 இடையிலான கேப் குறைந்து அப்படி 2-3 மோதி சப்மேஜ் ஆகி ஒரு ஸ்ட்ராங் கிளஸ்டராக உருவாகிட்டு. இந்த ஒரு விடயம் இந்த 2 மூன் தியரி மூலமாக தான் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மூனோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூனா என்று தான் சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு தெரியும் மூனோட ரியல் நேம் லூனாண்டு? ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டினியூஸாக பார்க்கலாம். நிலா உருவாகிய காலத்தில் பூமிக்கு அண்மையில தான் நிலா இருந்துச்சு. சரியா சொல்ல போனா அப்ப நிலாவுக்கும் பூமிக்கு இடையிலான டிஸ்டன்ஸே வெறும் 20,000 கிலோமீட்டர் தானா. இப்படி கிட்ட இருந்தது எப்படி இவ்வளவு தூரம் ஆயிட்டு? ஒருவேளை சின்னதா இருக்குமோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். சின்னதெல்லாம் ஒன்றும் ஆகல. இப்ப இருக்கிற மூனோட சைஸ் தான் அப்பயும் மூணுக்கு இருந்திருக்கு. ஆனா அது உருவாயினத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பூமியை விட்டு 3.8 சென்டிமீட்டர் தூரமா ஒவ்வொரு இயருக்கும் அது பூமியை விட்டு விலகி கொண்டே இருக்குதான். ஸோ இதனாலேயே கொஞ்ச காலத்துக்கு பிறகு பூமியை விட்டு நிலா மறைஞ்சிருன்னு சொல்றாங்க. ஸோ இதனால பெரிய பாதிப்பு நிச்சயமா உலகத்துக்கு கிரியேட் ஆகும். இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னடா நீ வீடியோட ஸ்டார்டிங்லயும் தான் இப்பயும் தான் 3 இல்லாட்டி நம்மளுக்கு பாதிப்புன்னு சொல்றா, அப்படி என்னதான்டா நம்மளுக்கு பாதிப்புன்னு நீங்க கேட்கலாம். ஸோ இதோட கேள்விக்கான பதில நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன். இப்போ நம்ம மூணை பத்தி கண்டினியூஸா பார்க்கலாம். மூணை பத்தின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மூன் உருளை போன்ற வடிவத்துல இருக்கும். ஆனா இதுவரைக்கும் நம்ம பாக்குற மூனோட சைடு ஒரே சைடா தான் இருந்து வருது. அது அமாவாசைனாலும் சரி பௌர்ணமினாலும் சரி எப்பவும் நம்ம அந்த ஒரே சைடை தான் பார்த்து வரோம். நம்ம மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லாரும் பாக்குற சைடே ஒரே சைடு தானா. இந்த சிங்கிள் சைடை பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல பிளாக் கலர் மிக்ஸ் ஆன ஒரு தோற்றத்துல தெரியும். அதுல ஒயிட் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா மூனோட மண்ணையும், பிளாக் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மூனோட தரையில விழுந்த எரிகற்களால கிரியேட் ஆன பள்ளங்கள் தான். புரியுத மாதிரி சொல்ல போனா நம்ம பூமிக்கு மழை பெய்யுறது எப்படி சகஜமோ அதே மாதிரி தான் மூன்ல எரிகள் விழுந்ததும் சகஜம். சோ இப்படி விழுந்ததால தான் ஆரம்பத்துல ஒயிட் கலர்ல இருந்த மூன் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிட்டு. சோ இப்படியே மூனோட மத்த சைடான அந்த டார்க் சைடை பாத்தீங்கன்னா மூன்ல நம்ம பாக்குற சைடுக்கும் அதோட ஒப்போசிட்டான சைடுக்கும், அதாவது அதோட டார்க் சைடுக்கும் எப்பியரன்ஸ் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்ல உள்ள மாதிரி டார்க் சைட்ல குண்டு குழியுமா எல்லாம் இருக்காதான். அதுக்கு மாறா 99% சமத்தரையா தான் இருக்குமா. மட்டும் இல்ல மூணுல நம்ம பாக்குற சைட் தின்னாவும் அதோட டார்க் சைட் திக்காவும் இருக்குமா. ஸ்டார்டிங்ல சொன்ன இந்த 2 மூன் தியரி தான் காரணம். ரீசெண்டா மூணுக்கு சந்திராயன் 3 போய் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை கண்டுபிடிச்சிச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணுல தண்ணி இருக்கின்றது. எப்படி அங்க தண்ணி வந்து உங்களுக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகலாம். ஆனா அதுக்கும் இன்னும் சரியான ரீசனை கண்டுபிடிக்கவே இல்லையா. மூணோட ஸ்மெல்ல பாத்தீங்கன்னா ஒரு தீஞ்ச ஸ்மெல்லா தான் இருக்குமா. இந்த ஸ்மெல்ல மூணுல போய் சூட்டல் மெட்டெல்லாம் கலட்டிட்டு பார்க்கல. நிலாக்கு இது வரைக்கும் 12 ஹியூமன்ஸ் தான் போயிருக்காங்க. ஸோ அவங்களோட சூட்ல இருந்தா இந்த ஒரு ஸ்மெல்ல கேப்சர் பண்ணிக்காங்க. மூணோட டெம்பரேச்சரை பாத்தீங்கன்னா இது பகல் நேரத்துல 170 டிகிரி ஹாட்டாவும் இரவு நேரத்துல -150 டிகிரி கூல்டாவும் இருக்குமா. ஸோ இதுல இருந்தே புரிஞ்சிருக்கும் மூணுல நம்ம ஸ்டே பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் இருக்க வீடியோட ஸ்டார்ட்ல மூணு இல்லைன்னா நம்மளுக்கு பாதிப்புன்னு சொன்ன பாத்தீங்களா. ஸோ இப்படி பாதிப்பு வரதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு பூமியை சுற்றி வரத்தால நிலாவுல இருந்து கிடைச்ச கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலமா தான் பூமிக்கு அட்மாஸ்பியர் உருவாச்சு. இது மட்டும் இல்ல கிளைமேட்டை சேஃபா வச்சுக்கொள்றதுக்கும் இந்த ஒரு மூணு பெரும் பங்கு வகிக்குது. நிலா புவியோட இல்லாட்டி புவியினுடைய அட்மாஸ்பியருக்கு ஒரு பிகஸ்ட் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். ஸோ அப்படி கிரியேட் ஆச்சுன்னா நம்ம மூணோட கிளைமேட் சிச்சுவேஷனை பார்த்தோம் இல்லையா, இந்த கிளைமேட் சிச்சுவேஷனை விட ரொம்ப மோசமா இந்த ஏர்த்தோட சிச்சுவேஷன் மாறிடுமா. ஸோ இந்த வீடியோல நிறைய விஷயம் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்திருக்கும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சாயிரி. டாடா, பை பாய்.